சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில தற்போது பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்திருக்காங்க? இந்த கூட்டத்தில் எந்த தொடர்பான விவாதங்கள்லாம் எழுப்பப்படலாம், நடைபெறலாம், ஆலோசனைகள், விவரங்கள் என்ன? பாஜகனுடைய உயர்மட்ட கூட்டம் என்பது தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த உயர்மட்ட குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த பாஜகனுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், அதுபோல மூத்த தலைவர் H. ராஜா, அதுபோல வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் தற்போது கலந்து கொண்டு இந்த கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் என்பது இன்றைய தினம் விவாதிக்கப்பட இருக்கிறது. பல்வேறு ஆலோசனைகள் என்பது இந்த தினம் வர இருக்கிறது. அதாவது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தமிழ்நாடு பயணம், அது போல சட்டமன்ற தேர்தல், ஏன்னா இன்னும் 4-5 மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில சட்டமன்ற தேர்தல் எத்தனை தொகுதிகள் பெற வேண்டும், எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனைகள் என்பது இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வார காலத்துல இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் தமிழகத்திற்கு சுற்றுப்பயணம் வர இருக்கிறார்கள். எந்தெந்த கூட்டணியுடன் நம் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடங்க வேண்டும், எந்தெந்த தலைவர்களை சந்திக்க வேண்டும் உள்ளிட்ட தொடர்பாக ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் தான் இன்றைய தினம் வந்து நடைபெறுகிறது. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலை இப்படி ஒரு கூட்டம் என்பது பாஜக நடைபெற்றால் பல்வேறு விஷயங்கள் மாற்றங்கள் என்று ஏற்படும் என்று நமக்கு முன்னரே அறிந்து கொண்டதால், அதுபோல பாஜகவுடைய ஏற்கனவே தேர்தல் பொறுப்பாளராக இருந்தக்கூடிய மாற்றப்பட்டுதான் புதிய தேர்தல் பொறுப்பாளர்கள் கொண்டு வரப்பட்டிருந்தனர். அந்த புதிய தேர்தல் பொறுப்பாளர்கள் வரும்பொழுது அவர்கள் யாரையெல்லாம் சந்திக்க வைப்பதற்கு நாம் தயாராக வைத்திருக்க வேண்டும் என்பது தொடர்பாக இன்றைய தினம் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பெற்ற வாக்கின் அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகள் நாம் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு படிவங்கள் எடுத்து அந்தந்த தொகுதிகளில் நாம் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் என்பதும் கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கு யாருக்கெல்லாம் சீட்டு வழங்குவது தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனை என்பது இன்றைய தினம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை இணைக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடியது தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. அதை பேச்சுவார்த்தை விரைவில் இறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்கு என்னென்ன தொகுதிகள்லாம் ஒதுக்கப்படுவார்கள், ஏன்னா ஏற்கனவே அதிமுக தரப்புல ஏற்கனவே இந்த விருப்ப மனு என்பது தொடர்ந்து பெறப்பட்டு வருகிறது. நாம் எப்போது விருப்ப மனுவை தொடங்குவது உள்ளிட்ட தொடர்பாக ஒரு முழுமையான ஒரு ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு இந்த ஆலோசனை கூட்டத்தை மையமாக கொண்டு டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து மொத்தத்தையும் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில தான் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்தும் தேர்தல் பொறுப்பாளர்கள் நேரில் சந்தித்தும் அவர்களிடம் இந்த தொகுதியை வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக இருக்கிறது, அந்த தொகுதியை ஒதுக்குமாறு அவர்களிடம் வேண்டுகோளை பெறப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் பாஜகவில் ஒரு முக்கிய கூட்டமாக பார்க்கப்படுகிறது. நன்றி தாமரைக்கனி. முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர ஹோட்டல்ல தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முன்னாள் தலைவர் தற்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் கலந்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்திருக்காங்க. விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம் பார்த்தோம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.